ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ரிச்சாக இருக்கும். சாக்லேட்லாம் நிறைய நம்ம ஆட் பண்ணி, நட்ஸ் ஆட் பண்ணி ரொம்பவே ரிச்சாக டேஸ்டியாக நல்லா சூப்பரான ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெசிபியை தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் 2 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சா. இது வந்து பீட்ரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சே கைட்டே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். லைட்டாக 1 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து சுகர் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வந்து நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கலரும் ரொம்பவே நல்லாவே எடுத்து கொடுக்கனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுகர், நாட்டு சர்க்கரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் கலந்து விட்டாச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு அப்புறம் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க, இன்னுமே டேஸ்ட் வந்து ரிச்சாக எடுத்து கொடுக்கும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து 3 பொருள் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் என்ன ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். முட்டையோட ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கனால 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் மாவு பொருட்கள் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அரிப்பு வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறதுனால 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது, பேக்கிங் பவுடர் மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ப்ரௌனி வந்து நல்லா திக்கான பேட்டராக தான் இருக்கும், நம்ம லிக்விடாக இருக்கவே கூடாது. நல்லா திக்கான பேட்டருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் ஆகிறதுக்காண்டி நம்ம வந்து சாக்லேட் வந்து நல்லா துருவி ஆட் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்ல டார்க் சாக்லேட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணி துருவியோ இல்லை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டார்க் சாக்லேட் இல்லைனா கூட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டெய்ரி மில்க் எந்த பிராண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து டார்க் சாக்லேட் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாத்தையும் நல்லா திக்கான பேட்டருக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுக்கிறது தான் வேலையே. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்கொயர் ட்ரே வந்து இல்லைங்கனால நான் வந்து அலுமினியம் ஃபைல் ட்ரேலேயே நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். இதுவே சூப்பராக கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ப்ரௌனி வந்து ஸ்கொயராக கிடைக்குங்கனால நான் அலுமினியம் ட்ரேயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரி நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை ஒரு 2-3 டைம் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். இன்னுமே டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்காண்டி கொஞ்சமாக நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாதாம், முந்திரி, வால்நட்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கணும் நட்ஸை. அப்போ தான் நம்ம ப்ரௌனி சாப்பிடும்போது அந்த நட்ஸு சாக்லேட்டோடு சேர்ந்து ரொம்பவே ரிச்சாக டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அதனால் கேப் இல்லாமல் ஃபுல்லாக நட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் இதுக்கு மேலேயும் கூட சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பேக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து அவனில் தான் ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா நான் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அடுத்து 180 டிகிரிலே 30 மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதே நார்மல் கடாயில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். நான் அந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஜியில் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ரிச்சான ப்ரௌனி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே இந்த மோல்டுலேருந்து கவுத்துனா
சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். லைட்டாக ஓரங்கள் மட்டும் இப்படி லைட்டாக எடுத்து விட்டுருங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஈவனாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அப்படியே கவுத்தி விட்டோம்னா ரொம்பவே சூப்பரான ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்திருந்தீங்கன்னா, ட்ரே எடுத்திருந்தீங்கன்னா அதில் ஊற்றி இன்னுமே ஃப்ளாட்டாக ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கும். நம்மகிட்ட இருந்த ட்ரேயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதனால் அலுமினியம் பாயில் வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஊற்றி ட்ரேயில் ஊற்றி எடுத்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக கிடச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ட்ரே வாங்கிட்டு அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு அதில் எப்படி வந்துச்சுங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீஸாக சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌனி வந்து பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நான் உள்ள சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே ஜூஸியாக இருந்துச்சு. மேலே நட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் கிடச்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நானுமே ஃபஸ்ட் டைம் தான் ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னுமே நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக கூடுதலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ரௌனியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.